புக்கலை பிடித்து நாவி கூட்டி அடைத்து சொன்னீங்கல்ல, அது விளக்கத்தை சொல்லுங்க. அது சொல்லு பாப்போம். அது சொல்லு, நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க தானே அந்த கவி சொன்னீங்க. கவி, அந்த கவியை சொல்லு, நான் விளக்கம் சொல்றேன். அதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, என்ன குக்கரை பிடித்து நாவி கூட்டில அடைத்து மஞ்சள் பூசி வச்சாலும் சொன்னீங்களே, நீங்க தானே சொன்னீங்க. ஏன் வேற கவியெல்லாம் உனக்கு தெரியும்? என்னமோ சொன்னீங்களே. குக்கலை பிடித்து நாவி கூண்டு அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகப்படம் செய்த ஆளுந்தான். அக்குளம் பேரதாமோ அதனுடன் முன்னு கொண்டாம உக்கடே உக்கடலால் உணர்ந்தல் பெரியதாமோ. அந்த ஊக்குதான் ஊக்கா, இந்த ஊக்குகளே நீங்கல்ல, குக்கலே குக்கலால் உணர்ந்தல் பெரிய. அதுதான் அதான் அதுக்கு விளக்க. நாய் இருக்குல்ல, நாய். ஆமா, நாய் எங்க நிக்குது? நாய் ஆமா, நாய் எங்க நிக்குது? ரவுடியா மாறக்கூடாது. சாமியா இருக்க, சாமியா இருக்க. ஒரு நார் மேடையில மரியாதை பேசுங்க. என்ன வாடாதுறீங்க? மரியாதை பேசுங்க. என்ன வாடாது பாருங்க. அப்படி மரியாதை சொல்லுங்க. மரியாதை மரியாதை பேசுங்க. சொல்லுங்க. இந்த நாயை பிடிச்சிருந்த புணுகுங்கிறது எதுல இருந்துங்க கிடைக்கும்? நாய்க்கு புணுகு இருக்குமே. புணுகு புணுகு அது பூனையில இருக்கும். எந்த பூனையில? அது புணுகு பூனை. அதுக்கு பேர் தான் புணுகு பூனை. புணுகுங்கிறது புணுகு பூனைக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஆமா. அதுக்காக நாயை பிடிச்சி அதை மஞ்சளை பூசி அதை கொண்டு போய் புணுகு கூடுனா கிடைக்குமா? கிடைக்காது. எந்த இடத்துல இருந்து எது கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து அது கிடைக்கும். அப்படிங்கறதுதான் விவேக சிந்தாமணி நூல். நூல் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாலி நூல், டப்பி நூல், தையக்கடையில் இருக்கதான் தெரியும். அந்த நூல்லாம் தெரியாது. சரி, நான் பாடின கவிக்கு இது விளக்கம். ஆமா, நீ பாடிய கவி என்ன கவி? அருவா மீச கொடுவா பார்வை, ஆறு முகம் தான் கைய வச்சான் தூளுங்கிறதெல்லாம் கவி. கவிதா அது மிகப்பெரிய கந்த புராணம். போட்டான்னு தெரியும். சினிமா பட பாட்டு இது. சினிமா பாட்டுலங்க, அது கந்த புராணம். எது கந்த புராணம்? அதுதான். எது? அருவா மீசைனா யாரு? யாரு? திருச்செந்தூர்ல சூரனை வதம் பண்ணாரு. அந்த சூரனுக்கு அருவா மீசை. சூரன்னா யாரு? அதான் சூரன் அரக்க. யாருன்னு? அதான் சூரங்க. சூரன் தான் யாரு? அவதான் சூரபதுமன். அப்படி சொல்லு. சூரபதுமன் அரைச்ச. சூரனா பதுமனா? அருவா ரெண்டுமே ஒரு பேர் தாங்க. என்னை மரம் கேட்கிறேன். ஏற்கனவே நான் எப்படியே சொல்லி சமாளிக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூரனும் பதுமனும் ஒண்ணா? ஒரு ஆளு தான் சூரபதுமன், அவ்வளவுதான். அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல? இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஐயோ ஐயோ மிண்டலுங்க, மறந்து தோச்சிருவேன். இல்லங்க, மறந்து திட்டுறியா? ஏங்க அவங்களுக்கு நான் சொல்றேங்க, சூரன் வேற பதுமன் வேற இல்லையா? அந்த வக்காரோலி ஒருத்தன் யாரு? சூரபதுமன் தான். இல்லங்க, அப்புறம் ரெண்டு ஊரா பிளந்தாரு. என்ன செய்வே, நானே சொல்ல வந்ததை மறந்துடுவேங்க சாமி. என்ன சொல்ல வந்திய? இது என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்ன பேசுறேன்? என்ன பேசுறீங்க? ஏதோ ஒரு புராணம். என்ன புராணம் அது? கந்த புராணம். யாரு எழுதுனது? கச்சிய பச்சி வச்சாரியார். கச்சிய எந்த ஊர்? அவரு அவர் தான். கச்சிங்கிற ஊர் தான். கச்சினா எந்த ஊர்? அதுதான் அந்த அந்த ஊர்ல இருக்குல்ல, அதுதானா இது? கேரளாவுக்கு பக்கத்துல புதுக்கோட்டை. கட்சிக்கு கேரளாக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பக்கத்துல புதுக்கோட்டை. தென்கட்சி. கட்சினா என்ன தெரியுமா? கட்சி கட்சினா தெரியுமே. எது? நம்ம நாட்டுல எத்தனையோ கட்சி வேற. அது இல்லங்க, கட்சிங்கிறது எந்த ஊருக்குன்னு பேர் தெரியுமா? எந்த ஊரு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். சரி, அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். அருவா மீ அதான் சொல்லுங்க. அருவா மீச கொடுவா பாரு. யாருக்கு? சூரபதுமனுக்கு அருவா மீச கொடுவா பாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்ல முடியலையா? பேசாம இருக்க. நீங்க ஒரு சந்தேகம் கேக்குறேன். ஒரு சந்தேகம் கேக்குறடா. ஏய், இது என்னையா கொடுமையா இருக்கு? சொல்லவா போவா? ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அந்த விளக்கத்துல ஏய் வாயா. சரி விடியா, நான் பேசுறேன். நீங்க சொல்லுமா, நான் இதெல்லாம் பேசணும். பேச கூடாது அவ்வளவுதானே. விடியா பேசல. அருவா மீச கொடுவா பாருவேனா? என்ன பேசாம இருக்கீங்க ஐயா? சாமி
உங்ககிட்ட தான் சொல்றேன். ஏன்னா நான் கிறுக்கார் லூஜா தனியா பேசிட்டு இருக்கிறதுக்கு அருவா மீசை கொடுவா பாருவேனா அவ்வளோதான். சூரபதுமனுக்கு ஆறுமுகம் அப்படின்னா முருகப்பெருமான். இந்த ஆறுமுகம் கையை வச்சு வதம் செய்ததால் அவர் திருச்செந்தூரை 2 கூறாக போய்விட்டார். அதனாலதான் அருவா மீசை கொடுவா பார்வை, ஆறுமுகம் கைய வச்சா தூள். கையெல்லாம் வைக்கலையே, வேலையில வச்சு. அந்த வேலுதான் கையில தான் வச்சிருந்தாரு. வேலு கைய வச்சதுனால வைகைங்கிற ஒரு நதி உருவாச்சு. அது மதுரை கை அப்படிங்கறதுனால அது மதுரை கைய வச்சாரு. கைய வச்சதுனால கையால வேலை வச்சாருல சொல்லணும் நீ. அருவா மீசை கொடுவா பார்வை, ஆறுமுகம் தான் வேலை வச்சான் தூள்னு சொன்னா சரி. கையா எப்படி கையில தான் வேலை பிடிச்சிருக்கிறாரு. கை இல்லாம வேலை பிடிக்க முடியுமா? யாரு பிடிச்சிருக்கா வேலை? அவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் எந்த முருகன்? சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணியரா? திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமிகள் தான் இருக்கிறார். திருச்செந்தூர்ல செந்திலாண்டவர் இல்லையா? செந்திலாண்டவருக்கு தான் சுப்பிரமணிய சுவாமியின் பேரு. சண்முகநாதர் 2 சாமி இருக்கு. சுப்பிரமணியரும் ஜன்மநாதர் இருக்காங்களா? ஆமாங்க, தனித்தனி அறையில இருக்காங்க. ஒரே சாமி தான். அப்ப செந்திலாண்டவர் இல்ல, ரெண்டா எல்லாம் ஒண்ணுதாங்க. செந்திலாண்டவர் சுப்பிரமணியன். செந்தில்ங்கிறது ஊரா பேரா? ஐயோ, அந்த திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? திருச்சீரலைவாய். திருச்சீரலைவாய். நான் அதை கேட்கல. செந்தில்ங்கிறது ஊருக்கு பேரா முருகனுக்கு பேரா? அவருக்கு முருகனுக்கு நிறைய பேர் இருக்குது. நான் என்னடா கேக்குறேன், என்னடா பேசுறேன்? அதத்தான் அதுல ஒரு பேர் இது. நீ மிகச்சிறந்த முருக பக்தன் தானே? ஆமா. திருச்செந்தூருக்கு போய் முட்டை ஓட்டுலாம் வர்றீங்கல்ல? ஆமா. திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை கும்பிடுறீங்கல்ல? சதா சர்வ காலமும் மாசம் போயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. அப்பேற்பட்ட சிறந்த பக்தன் தானே நீ? ஆமா. செந்தில்ங்கிறது ஊரா முருகனுக்கு பேர்? செந்தில்ங்கிறது முருகப்பெருமானோட பேரு. அப்ப செந்திலே கோவில் கொண்டான் செந்திலாண்டவன் ஏன் பாட்டு இருக்கு? அது எழுதுனாலும் லூசு. அவர் சரியா படிக்கல புத்தகத்தை. திருச்சீரலைவாய். நீ நிறைய படிச்சுட்ட. ஆமா, நான் முருகனோட ஐக்கியம் ஆயிட்டேன். அதனால அவரை பத்தி எல்லாம் தெரியும். முருகனுக்கு ஆறுமுகம்னு பேர் இருக்கு. ஆமா, இருக்கா இல்லையா? இருக்கு. ஆறுமுகம் ஏன் முருகனுக்கு பேரு? 6 பேர் உள்ளது ஆறுமுகம். சரவண பொய்யிலே பிறந்ததால் சரவணன் என்றும், கார்த்திகையிலே பிறந்ததால் கார்த்திகேயன் என்றும், 6 முகங்கள் உடையதால் ஆறுமுகம் என்றும். அதுதான் 6 முகம் இருக்கிறதுனால ஆறுமுகம். 6 முகத்துக்கும் பேர் இருக்கா? இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆறுமுகமா? ஆமா, 1 முகம் 2 முகம் 3 முகம் தான் இருக்கு. அப்பா தெரியாம பேசிட்டேன் சாமி. என்ன நீ என்னமா பெரிய சம்பந்தமா பேசுறீங்க. அந்த பாட்டு சரி. இன்னும் என்ன வேற என்ன பாட்டு? இன்னொரு பாட்டு ஒன்று பாடி. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ரெண்டக்கன்னு. அண்டக்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா. அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா. இதுவும் கவியா? ஆமா, கவி. அண்டம் என்றால் உலகம். சரி. இந்த உலகத்தை காக்கக்கூடியது சிவபெருமான். இல்ல, சிவபெருமான் காப்ப மகாவிஷ்ணு காக்கிறார். காக்கும் தொழில் செய்யக்கூடியவர் ரைட்டு மகாவிஷ்ணு. சரி. அண்டம் என்றால் உலகம். இந்த உலக மக்களை காப்பது மகாவிஷ்ணு. அந்த உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணுக்கு அவதாரத்திலே பாமா ருக்மணின் 2 மனைவி 2 அக்கா. அதான் அக்கா மனைவி வேற அக்கா வேற இல்ல. அந்த அவங்க நாங்க மக்கள் அக்கான்னு சொல்றேங்க. எப்படி பொண்டாட்டி அக்காங்கறதா? அவர் பொண்டாட்டி நான் அக்காங்கறேனா? மரியாதை கொடுத்து சொல்றேன். 2 அக்கா, அக்கா கொண்டைக்காரி 2 அக்கா. அடா முடிஞ்சு போச்சு. என்ன அறிவுடா உமது? கிடங்கல வெடிச்சிருச்சு. சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சுப்பிரமணிய கடை கும்பிடுறேன். அதான பார்த்தேன். சரி, என்ன யாருன்னு தெரிகிறதா? தெரியலங்க. தெரியல சத்தியமா. சத்தியமா தெரியல. சரி, தெரியல. யாரும் சொல்லிட்டு போங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஐயா வாங்க. என்ன பொச்சுக்கு கோச்சிட்டு போறீங்க? புதுசா வயசுக்கு வந்த மாதிரி. யாரு நீங்க? நான் தானே, எங்க அப்பாவுக்கு பிள்ளை. அப்புறம் உங்க அப்பாவுக்கு என்ன பிள்ளையா தொல்லையா? இல்ல, பிள்ளைதான். அதான் பேர் என்ன? யாருக்கு? உன் பேர் என்ன பண்ணே? யார? உன் பேர் என்ன பண்ணே? என்ன இப்ப உன்னை எதுக்கே நாம? இல்லங்க, உங்களோட பேர் என்ன? அப்பனே. அப்பனேன்னு கேக்குறீங்க? அப்பனே மரியாதையான சொல். வச்ச பேரு அந்த எதுல வச்சாங்க? வாயில வச்சுட்டாங்களா? வாயில அப்பவே வச்சுட்டாங்களா? ஆமா. என்ன பேர் வச்சாங்க? கூப்பிடுற பேர் தான் வச்சாங்க. அந்த கூப்பிடுற பேர் வச்ச பேர் தான். அடவையா உன்னையமா நான் போக வேண்டியதா? வாங்க, நாரத மகர் சென்று அழைப்பாரு. நீங்க நாரதர் இல்ல. என்னடா அப்படி சிரிக்கிற? நீங்க யாரு எனக்கு தெரியும். நான் யாரு உனக்கு அப்படி தெரியும்? நீங்க செட்டிநாட்டு சமயக்காரர். சமயக்காரரா? யார்? நானா? ஏய் அப்படி சொல்ற? நான் மடியில அரிகரண்டி கட்டிருக்கேன். துந்தநாயகர் சுதிரிட்டு. அது என்னது? சத்ததாள கட்டை. அது சத்ததாள கட்டை இல்ல. வேற என்ன? அது சர்பத்துக்கு எலும்புச்சோப்பு அப்படிங்கிற கட்டை. டேய், அது வேற, இது வேற. சரி, நீங்க நாரதரா? நான் தாங்க நாரதர். கேள்விப்பட்டேன் சாமி. கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. இப்ப முருகப்பெருமான் அத பத்தி பேசுறோம். முருகப்பெருமான் பழனிமலையில என்ன கோலத்தோட இருக்கிறார்? ஆண்டி கோலத்தோடு இருக்கிறார். ஆண்டி கோலம்னா என்ன? கோவணம் தரித்திருக்கிறார். கோவணத்திற்கு சுத்தமான தமிழ் பெயர் இல்ல, கௌபீனங்கிறது சமஸ்கிருதம்.
கௌபீனம் அப்படின்னு பேரு, சமஸ்கிருதம். அதற்கு தமிழ்ல தான் கோவணம்னு பேரு. கோவணத்திற்கு சுத்தமான தமிழ் பேர் இருக்கு. கோவணங்கிறதா தமிழ் பேரு? கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர் என்ன? தண்டு தாங்கி. தண்டை தாங்கி கொண்டிருப்பதாக. அப்படி இல்லையா? அப்ப தண்டு மடக்கின்னு வச்சுக்கோங்க. கையில தண்டத்தை ஏந்தினார். ஆமா, அதனாலதான் பால தண்டாயுத பாணி. தண்டு ஆயுத பாணி, அதான் தண்டு தாங்கி. அந்த துணிக்கு பேரு இருக்கட்டும். உங்களுக்கு எத்தனை தலை? எனக்கு ஒரு தலை தான். ராவணனுக்கு 10 தலை ராவணன் சொல்லுவாங்க. எனக்கு அங்கதான் சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு தலை உள்ள புள்ள பிறக்கிறோம்னா அன்னைக்கெல்லாம் சுகப்பிரசவம், இன்னைக்கு ஆபரேஷன். ஒரு தலை உள்ள பிள்ளைக்கே ஆபரேஷன் பண்றாங்களே. ராவணனுக்கு 10 தலை, அவங்க அம்மாவுக்கு சுகப்பிரசவமா ஆபரேஷனா? முடிச்சாங்க. வாங்க, அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சரி நீங்க விடைபெறலாம். விடைபெறலாம். என்ன அது கேள்விதான். எங்க 10 தலை ராவணன்னா அது சிவபெருமான வேண்டி என்ன பண்றான்? தவம் பண்ணான். தவத்தின் பொருட்டு சிவன் வரல. சிவன் வரலைன்னா தலையை பிச்சு வேள்வித்தியில போட்டான். தலையை அப்படியே கையோடு எடுத்து வேள்வித்தியில போட்டான். இப்படியாக போடுகின்ற பொழுது 10 தலை, ஏன்னா அசுரத்தன்மை படைத்தவன் இல்லையா, மறுபடியும் வருது. பார்த்தார், இதுக்கு மேலேயும் இவனை சோதிக்கணுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். ஒரு தலையில 10 சிந்தனைகளை ஒருத்தர் அவனால செய்ய முடியுமா? 10 தலை கொண்டு யோசிப்பவன், கலைப்பத்தில் சிறந்தவன் ராவன். இந்த 10 கலைகள்ல அவனை வெற்றி கொள்ள எவராலும் முடியாதான். அப்படி பேரு. அதுவே மறுபடி 10 தலை ராவணன் பேராச்சு. தலையை பிச்சு போட்டதுனால 10 தலை. நல்ல வேலை கோத்துல தலையை பிச்சாரு. வேற எதையும் பிச்சு போட்டு 10 வாஞ்சி வந்துச்சுன்னா குடும்பம் கட்டுச்சு. வேற எதையும் பிச்சு போட்டு அதான் நாராஜன காவல் பாக்குறோம். உள்ளே சத்தம் கேட்டதே. எனது காதலியை அழைத்து வருகிறேன். யார் இருக்கா உள்ள? என் தங்கை வள்ளியும் எனது காதலியும். வள்ளியை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி காதலி. அப்படியா? உன் காதலியை நான் பார்க்கணுமா? கூட்டிட்டு வரேன். பாபா